அதாவது இந்த தேர்தலோட இதனால மட்டும் மக்கள்கிட்ட பெருசா என்ன மாறும் அப்படிங்கிறது தெரியல. அதற்கான இது இருக்கு. அது ஏன்னா மக்கள் ஏற்கனவே இருக்கிறத வச்சுதான் ஓட்டு போட போறாங்க. அவங்களோட ப்ரையாரிட்டி என்ன, அவங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த ஓட்டு நடக்கும். ஆனால் இது குறிப்பிட்ட தலைவர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இது ரொம்ப சாதகமா தான் இந்த எலெக்ஷன் ஸ்கெட்யூல் இருக்கு. அதை மறுக்கவே முடியாது. எப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல இன்னொரு 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சார். எக்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ், மெட்ராஸ் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் ரொம்ப வருஷம், சஞ்சீப் பானர்ஜி அப்படின்ட்டு, அவர் ஓப்பனா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாடியே அவர் இதே எலெக்ஷன் கமிஷனை பத்தி ரொம்ப பார்ட்டிஷனா இருக்காங்க, ரொம்ப ஒருத்தருக்கு சாதகமாக நடந்துக்கிறாங்க, ஒரு கட்சிக்கு சாதகமா நடந்துக்கிறாங்க, ஒரு நியாயமா இல்ல அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா அவர் பேசினார். இதற்காக தான் உங்களை நார்த் ஈஸ்டுக்கு மாத்தினாங்களா அப்படின்ட்டு நேற்று கேட்கிறாங்க. அதற்கு அவர் அது மட்டும் இல்ல, பட் இன்னொரு ஜட்ஜஸ் பத்தி நான் சொன்னேன், அவங்களுக்கு ஹை கமாண்ட்ல நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க மாத்தினாங்கன்ட்டு. இது மாதிரி ஜுடிஷியரி, மீடியா, எலெக்ஷன் கமிஷன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு நடந்தப்ப டைரக்டா ஒரு நிருபர் கேட்கிறாங்க, ஒரு பெண் நிருபர் கேட்கிறாங்க, அதாவது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் திரும்பி ரிலீஜியஸ் லைன்ஸ்ல பேசுறாங்க, உங்களுடைய ஓன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டா அவங்க மீறாங்க, இதை பத்தி எலெக்ஷன் கமிஷன் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ட்டு கேட்டா, அவர் தலைமை தேர்தல் அதிகாரி அந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு இன்னைக்கு போறாரு. அதனால நியாயமான எலெக்ஷன் நடத்தணும்னா, நியாயமான ஓட்டுகள் வேணும்னா முதல்ல நியாயமான இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணும். எமர்ஜென்சிலே அது இருந்துச்சு, இன்னைக்கு அது அன்பார்ச்சுனேட்லி இல்லாம இருக்கு. அக்னீஸ்வரன், ரொம்ப சுருக்கமா இதெல்லாம் மக்கள் மத்தியில என்ன தாக்கம், இந்த சந்தேகம், குற்றச்சாட்டு, பதிலாம் மிக சுருக்கமா? 4 நாள் தான் இன்னும் இருக்குது நீங்க வேட்பு மனு தாக்கலுக்கு. ஆகையினால 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, 27ஆம் தேதி முடிக்கிறாங்க, 30ஆம் தேதி 31ஆம் தேதி அது மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளது. மக்கள் வேட்பாளர்கள், அரசியல்வாதிகள், அவங்களுக்கே இவ்வளவு வேகமா சொல்றீங்களே, ஒரு அரசாங்க அதிகாரி, தேர்தல் ஆணையம் 1.5 மாசமா எடுத்துக்கிற ரிசல்ட் சொல்றதுக்கு ஒரே ஒரு கருத்து. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்நாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த தேர்தலை கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வுடன் நடத்த வேண்டும் என்பது மக்களின் சார்பா நான் கேட்டுக்கிறேன். நன்றி.